எவ்ரி டைம் செல்ஸ் டிவைட் ஆகும்போதும் அந்த செல்லுக்கு வந்து ஒரு க்ரீன் சிக்னல் தேவைப்படும். அந்த க்ரீன் சிக்னல்ன்றது ஒரு மாலிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன பண்ணலாம், அந்த செல்லு டிவைட் ஆகணுமா, இல்லை க்ரோ ஆகணுமா, இல்லை சர்வைவ் ஆகணுமா அப்படின்றதுக்கான ஒரு மாலிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போது அந்த மாலிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன்றது இங்கே வந்து மேப் கைனேஸ். இப்போ இந்த மேப் கைனேஸ் தான் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த சிஸ்டம் வந்து பிரேக் ஆகும்போது ஹியூமனில் 30% வந்து கேன்சருக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஓகே, அப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த மேப் கைனேஸ்ன்ற ஒரு சிக்னலிங் பார்த்துவே பார்க்க போகிறோம். ஓகே, இதில் முக்கியமான ஒரு ப்ரோட்டீன் பார்த்தோம்னா ராஸ்ன்ற ஒரு ப்ரோட்டீன் மேப் கைனேஸில் இன்வால்வ் ஆகிற ஒரு முக்கியமான ப்ரோட்டீன். ஒரு ஸ்விட்ச் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்விட்சுன்றது என்னென்னா, ஆனில் இருந்ததுன்னா செல்லு டிவைட் ஆகும், ஆஃபில் இருந்ததுன்னா செல்ஸ் வந்து டிவைட் ஆகாது, க்ரோ ஆகாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த ராஸ்ன்ற ஸ்விட்ச்சு எப்போதுமே ஆன்லேயே இருக்குது, கண்டினியூஸாக ஆன்லேயே இருக்குது அப்படின்ற டைமில் இது எது லீட் ஆகும்னா கேன்சர் ஃபார்ம் ஆகுது, டியூமர் ஃபார்ம் ஆகிறதுக்கு லீட் ஆகும். ஓகேவா? இப்போ மேப் கைனேஸ்ன்றது ஒரு முக்கியமான ஸ்விட்ச்சு. இந்த மேப் கைனேஸ்ன்ற சிக்னலிங்கில் பாத்வேல இன்வால்வ் ஆகிற சிக்னலிங் பாத்வேல இன்வால்வ் ஆகிற முக்கியமான ப்ரோட்டீன் ராஸ். இது ஒரு ஸ்விட்ச்சு. இது வந்து 2 கண்டிஷனில் இருக்கலாம். ஒன்று ஆனில், இன்னொன்று ஆஃபில். ஆனில் இருக்கும்போது யார் இருப்பானா அந்த ப்ரோட்டீன் கூட ஜிடிபின்ற ஒரு ப்ரோட்டீன், அதாவது ஜிடிபி இருக்கும். ராஸ் கூட ஜிடிபி இருந்ததுன்னா இந்த ப்ரோட்டீன் எது ராஸ்ன்ற ப்ரோட்டீன் ஆஃப்லேயும், ஜிடிபி இருந்ததுன்னா ஆன்லேயும் இருக்கும். இப்போது இந்த ராஸ்ன்றது முன்ன சொன்ன மாதிரி ஸ்விட்ச்சு. இப்போது இந்த ஸ்விட்ச் என்னென்னா மோனோமெரிக் ஜி ப்ரோட்டீன் கீழே வரும். ஜி ப்ரோட்டீன் தான் நிறைய ப்ரோட்டீன் இருக்கும். மோனோமெரிக் ஜி ப்ரோட்டீன் இருக்குது, ட்ரைமரிக் ஜி ப்ரோட்டீன் இருக்குது. இப்போது இந்த ராஸ்ன்றது ஒரு மோனோமெரிக் ஜி ப்ரோட்டீன். இதோட அமினோ ஆசிட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு 170 கிட்ட அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். இந்த ராஸ்ன்ற ப்ரோட்டீன் ஜி ஆல்ஃபான்ற ஒரு ட்ரைமரிக் ஜி ப்ரோட்டீனோட ஜி ஆல்ஃபா ஸ்ட்ரக்சர், அதாவது சப் யூனிட்டை விட சின்னதாக இருக்கும். இதோட ஏடிபி பைண்டிங் சைட்டு பார்த்தோன்னா இந்த ஜி ஆல்ஃபான்ற ட்ரைமரிக் ஜி ப்ரோட்டீன் ஏடிபி பைண்ட் ஆகும். அப்போது அந்த சைட்டு மாதிரி இங்கேயே இருக்கும். இது ஜி ஆல்ஃபான்ற ட்ரைமரிக் ஜி ப்ரோட்டீனோட ஆல்ஃபா சப் யூனிட்ல ஜிடிபி பைண்ட் ஆகும். அந்த சைட்டும் இந்த ராஸ்ன்ற மோனோமெரிக் ஜி ப்ரோட்டீனோட ஜிடிபி பைண்டிங் சைட்டும் ஸ்ட்ரக்சரலாக சிமிலராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ராஸ்ன்ற ஜி ப்ரோட்டீன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா செல்லு உள்ள சைட்டோசாலிக் சைடில் பிளாஸ்மா மெம்பரில் டெத்தட் ஆகிருக்கும். எது வழியானா இந்த ஃபார்னசைல் லிப்பிட் ஆங்கர் வழியாக, ஃபார்னசைல்ன்ற ஒரு லிப்பிட் ஆங்கர் வழியாக எங்கே பைண்ட் ஆகிருக்குன்னா சைட்டோசாலிக் சைடில் பிளாஸ்மா மெம்பரில் டெத்தட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரோட்டீன் ஏடிபி யூஸ் பண்ணும். அப்போது ஏடிபி யூஸ் பண்ணும்போது எந்த ஸ்பீடில் ஏடிபி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜி ஆல்ஃபான்ற ட்ரைமரிக் ஜி ப்ரோட்டீன் ஆல்ஃபா சப்யூனிட்டை விட ஸ்லோவாக இருக்கும் அந்த ஏடிபி ஹைட்ரலைஸ் ஆகிறது. நெக்ஸ்ட்டு ராஸோட லைஃப் டைம் லைஃப் ஸ்பேன் பார்த்தோன்னா அந்த ஜிடிபி பவுண்டட் ஃபார்ம்லாம் ஆவரேஜாக 1 minute தான் இருக்கும். ஓகே, இதுதான் யாருன்னா அந்த ராஸோட ஃபீச்சர்ஸ். ராஸ்ன்றது ஒரு ஸ்விட்ச்சு. இந்த மேப் கைனேஸில் இந்த மேப் சிஸ்டத்தில் இன்வால்வ் ஆகிற முக்கியமான ஜி ப்ரோட்டீன், மோனோமெரிக் ஜி ப்ரோட்டீன் 2 ஃபார்மில் இருக்கலாம். ஒன்று வந்து ஜிடிபி பவுண்டட் ஃபார்மில் ஆஃப்லேயும், ஜிடிபி பவுண்டட் ஃபார்மில் ஆன்லேயும் இருக்கும். அப்படி ஆன் ஆகிடுச்சுன்னா நிறைய அடுத்தடுத்த ப்ரோட்டீன்ஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணும், சிக்னலிங் எக்ஸிக்யூட் ஆகும், செல்லு சர்வைவ் ஆகணுமா இல்லை க்ரோ ஆகணுமான்றதுக்கான சிக்னலிங் நடக்கும். நெக்ஸ்ட் இந்த மேப் கைனேஸ் எப்படி நடக்கும்னு பார்க்க போகிறோம். மேப் கைனேஸ் பாத்வேக்கான லிகேண்ட்ஸ் நிறைய க்ரோத் ஃபேக்டர் இருக்கும், நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸும் ரிசெப்டாரும் டிஃபர் ஆகும். ஒவ்வொரு க்ரோத் ஃபேக்டருக்கும் அதுக்கான ஸ்பெசிஃபிக் ரிசெப்டார்ஸ் இருக்கும். அப்போது டிஃபராக இருக்கும், எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரிசெப்டார் தனியாக இருக்கும், ஒவ்வொரு ரிசெப்டார்ஸுக்கும் லிகாண்டு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அப்போது லிகாண்டு வந்து அதோட ஸ்பெசிஃபிக் ரிசெப்டாரில் பைண்ட் ஆகும்போது அந்த ரிசெப்டார் டைமரைஸ் ஆகலாம், இல்லைனா ஆக்டிவேட் ஆகலாம். அப்படி ஆக்டிவேட் ஆன ரிசெப்டார் என்ன பண்ணணும்னா தன்னை பாஸ்போலேட் பண்ணிக்கும், ஆட்டோ பாஸ்போலேட் பண்ணிக்கும். எங்கன்னா தைரோசின் ரெசிடியூவில் லிகாண்டு வரும். லிகாண்டு நிறைய க்ரோத் ஃபேக்டர் எது வேணா இருக்கலாம், எது ஸ்பெசிஃபிக் செல்லுக்கு ரிசெப்டாருக்கு ஏற்ற மாதிரி. இப்போது லிகாண்டு வந்து பைண்ட் ஆனதுக்கப்புறம் ரிசெப்டார் ஆக்டிவேட் ஆகும். அப்படி ஆக்டிவேட் ஆன ரிசெப்டார் தன்னை பாஸ்போலேட் பண்ணிக்கும். எங்கே பண்ணிக்கும்னு பார்த்தோன்னா தைரோசின் ரெசிடியூவில். அப்படி தைரோசின் ரெசிடியூவில் பாஸ்போலேட் ஆனதுக்கப்புறம் ஒரு அடாப்டர் ப்ரோட்டீன் வந்து அந்த ரெசிடியூவில் பைண்ட் ஆகும், அந்த பாஸ்போலேட் ஆன ரெசிடியூவில். இப்போது அந்த ஜிஆர்பி அப்படின்ற அடாப்டர் ப்ரோட்டீனுக்கு 2 சப்யூனிட் இருக்கும். ஒன்று வந்து SH2, SH3. SH2 டொமைனை வச்சு தைரோசின் ரெசிடியூவில், அதாவது ரிசெப்டாரில் வந்து பைண்ட் ஆகும். SH3 டொமைனை வச்சு SOSன்ற ப்ரோட்டீன், அதாவது இது வந்து ஒரு ஜெஃப், SOSன்ற ஜெஃப் அந்த ப்ரோட்டீனில் எப்படி பைண்ட் ஆகும்னா
ப்ரோலின் ரிச் சீக்வன்ஸை வச்சு பைண்ட் ஆகும். ஓகே, லிகேண்ட் வரும், ரிசெப்டரில் பைண்ட் ஆகும், ஜிஆர்பி ஆக்டிவேட் ஆகும். ஜிஆர்பி வந்து அந்த ரிசெப்டரில் பாஸ்போலேட்டான ரெசிடியூவில் பைண்ட் ஆகும். அப்படி ஜிஆர்பி2 ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் எஸ்ஓஎஸ்ஸையும் ஆக்டிவேட் பண்ணும். இந்த எஸ்ஓஎஸ்ன்றது ஒரு ஜெஃப்னா என்ன பண்ணணும்னா இங்கே இந்த ராஸ் ஜிடிபியை கன்வெர்ட் பண்ணும். அப்படி நாம் என்ன சொன்ன மாதிரி ரேஸ்ன்றது ஆஃப்ல இருந்தது இவ்வளோ நேரம். இப்போது இந்த ஜெஃப் என்ன பண்ணுன்னா எஸ்ஓஎஸ் ஜிடிபியை கன்வெர்ட் பண்ணும்போது ரேஸ் ஜிடிபியா இந்த ரேஸ் ஆக்டிவேட் ஆகும். அப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா இது யாரை ரெக்ரூட் பண்ணும் அப்படின்னா ராஃப்ன்ற இன்னொரு ப்ரோட்டீனை ரெக்ரூட் பண்ணும். இதுக்கு முன்னாடி இந்த ரேஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ராஃப்ன்ற ப்ரோட்டீன் இன்ஆக்டிவாக இருக்கும். அந்த ப்ரோட்டீன் கூட யார் பைண்ட் ஆயிருப்பானா இன்னொரு அடாப்டர் ப்ரோட்டீன், அதாவது 1433ன்ற ப்ரோட்டீன் வந்து பைண்ட் ஆயிருக்கும். அப்போது ராஸ் ஜிடிபி அதாவது ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. இந்த ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம் ராஃப்ன்ற ப்ரோட்டீன் ஆக்டிவேட் பண்ணும். இந்த ராஃப்ன்றது ஒரு கைனேஸ், யார் MAP3 கைனேஸ். இது வந்து ஒரு செரின் த்ரியோனின் கைனேஸ். இப்போது இந்த ராஃப்ன்றது ஒரு கைனேஸ்னால இது யாரை ஆக்டிவேட் பண்ணும், பாஸ்போலேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணோம்னா மெக்குன்ற டுவல் ஸ்பெசிஃபிக் கைனேஸ், அதாவது செரின் த்ரியோனின் தைரோசின் கைனேஸ் அப்படின்ற ஒரு MAP2ன்ற மெக் கைனேஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும். அப்போது இந்த MAP2 மெக் கைனேஸ் என்ன பண்ணணும்னா எர்க்குன்ற ஒரு கைனேஸ், அதாவது MAP கைனேஸை பாஸ்போலேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணும். இந்த எர்க்குன்றது என்னன்னு பார்த்தோம்னா இது ஒரு செரின் த்ரியோனின் கைனேஸ். இதை யார் பாஸ்போலேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும்னா இது P90 அப்படின்ற ஒரு ப்ரோட்டீனை பாஸ்போலேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணும். இது யாருன்னா இது ஒரு செரின் கைனேஸ். இப்போது எர்க்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு, ERK ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இது டைரெக்டாக நியூக்ளியஸ் உள்ளே போகலாம், இல்லைனா P90ன்ற ப்ரோட்டீனை பாஸ்போலேட் பண்ணி P90 டைரெக்டாக நியூக்ளியஸ் உள்ள சென்ட் பண்ணலாம். இப்போது எர்க்கு டைரெக்டாக உள்ளே வந்ததுன்னா TCF அதாவது டெர்னரி காம்ப்ளெக்ஸ் ஃபேக்டர்ன்ற ஒரு ப்ரோட்டீனை பாஸ்போலேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணும். அப்படி இல்லை P90ன்ற ப்ரோட்டீன் உள்ளே போகும்போது SRF2 அதாவது SRF2வில் 2 SRF வந்து பாஸ்போலேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணும். இப்போ இந்த 2 ப்ரோட்டீனும் செல் சைக்கிளுக்கு இன்வால்வ் ஆகிற முக்கியமான ஜீன்ஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணும். ஏர்லி ஜீன்ஸ் செல் சைக்கிளில் இன்வால்வ் ஆகிற முக்கியமான ஜீன்ஸ் ஆக்டிவேட் பண்ணும். SRFன்றது சீரம் ரெஸ்பான்ஸ் ஃபேக்டர். இப்போ என்ன பார்த்தோன்னா லிகேண்ட் ஒரு ரிசெப்டரில் பைண்ட் ஆகும். ரிசெப்டரில் பைண்ட் ஆனதுக்கப்புறம் GRB2 ஆக்டிவேட் பண்ணும். GRB2 ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா எஸ்ஓஎஸ் ஆக்டிவேட் பண்ணும். எஸ்ஓஎஸ்ன்றது ஒரு ஜெஃப், யார் ஆக்டிவேட் பண்ணோம்னா ராஃப் ஆக்டிவேட் பண்ணும். ராஸ்ன்றது எஸ்ஓஎஸ் ராஸ் ஆக்டிவேட் பண்ணும், ராஃப் ஆக்டிவேட் பண்ணும், ராஃப் மெக் ஆக்டிவேட் பண்ணும். ராஃப்க்கு அப்புறம் மெக்குக்கு அப்புறம் எர்க்கு ஆக்டிவேட் ஆகும். எர்க்கு வந்து டைரெக்டாக உள்ளே போகலாம், அப்படி இல்லைனா P90 பாஸ்போலேட் பண்ணி உள்ளே அனுப்பலாம். இப்போ இது 2 உள்ளே வந்துருச்சுன்னா முக்கியமான ஃபேக்டர்ஸ் யார், டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் TCF SRF ஆக்டிவேட் பண்ணிவிட்டு செல் சைக்கிள் இன்வால்வ் ஆகிற முக்கியமான ஜீன்ஸ் வந்து பாஸ்போலேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இந்த சிக்னல் நடந்துகிட்டே இருக்குது, செல்லு நார்மலாக இருக்கும். இப்போது இதில் ஏதாவது மியூட்டேட் ஆகிறதோ இல்லை ஓவராக ஃபங்க்ஷன் ஆகும்போது என்ன நடக்கும்னா டியூமர் ஃபார்ம் ஆகும். அதில் முக்கியமான கேன்சர் ஃபார்மிங் மியூட்டேஷன்ஸை பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து NF1ன்ற ஒரு ப்ரோட்டீன் மியூட்டேட் ஆகும்போது நியூரோஃபைப்ரோமேட்டசிஸ் அப்படின்ற ஒரு கேன்சர் ஃபார்ம் ஆகும், டைப் ஆஃப் டியூமர். இப்போது NF1ன்றது பார்த்தோம்னா ராஸோட கேப்புன்ற ப்ரோட்டீன் என்னென்னா அந்த சுவிட்ச் ஆன் ஆச்சுல அந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோட்டீன் இந்த கேப்புன்றது. அப்போது சுவிட்ச் ஆஃப் ஆகலை அப்படின்ற கண்டிஷனில் என்ன நடக்கும்னா சிக்னல் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும், செல்லு கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே இருக்கும், டியூமர் ஃபார்ம் ஆகும். அப்போது இந்த NF1 மியூட்டேட் ஆகிடுச்சுன்னா நியூரோஃபைப்ரோமேட்டசிஸ் அப்படின்ற டைப் ஆஃப் கேன்சர் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு ராஸ் அதாவது அந்த சுவிட்சே மியூட்டேட் ஆகிடுச்சு அப்படின்ற கண்டிஷனில் 12th கிளைசின் மியூட்டேட் ஆகிட்டு எந்த ரெசிடியோ அதாவது எக்ஸப்ட் ப்ரோலினை தவிர எந்த ரெசிடியோ வந்தாலும் டியூமர் ஃபார்ம் பண்ணும். ஏன் இந்த இடத்துல டியூமர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா NF1 அதாவது இந்த கேப் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கான சிஸ்டம் இருக்குது, அது ஃபெயில் ஆகிடும். அப்போது ரேஸை ஆஃப் பண்ண முடியாது, அதாவது NF1 வந்து பைண்ட் ஆகிட்டு இதை ஆஃப் பண்ண முடியாது, டியூமர் ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட்டு ராஃபில் 600th அமினோ ஆசிட்ஸ் ரெசிடியோ அதாவது 600th அமினோ ஆசிடு அதாவது வேலின் போயிட்டு குளூட்டமேட் வரும்போது என்ன நடக்கும், மியூட்டேட் ஆகிடும், சிக்னலிங் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும், டியூமர் ஃபார்ம் ஆகும். ஓகே, இதெல்லாம் முக்கியமான மியூட்டேஷன்ஸ். இதில் 600th அமினோ ஆசிடு 12th அமினோ ஆசிடு NF1 இதெல்லாம் மியூட்டேட் ஆகும்போது கேன்சர் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குன்னா ஸ்டாப் பண்ணணும், டீசென்சிடைசேஷன். அதாவது ஒரு லிகேண்ட் வருது, பைண்ட் ஆகுது, எல்லாம் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு,
ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் டீசென்சிடைஸ் பண்ணும். இல்லைனா திரும்பவும் அதே தான், என்ன லீட் ஆகணும், இது கேன்சர் ஃபார்ம் பண்ணும். அப்போது லிகேண்ட் வந்து பைண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ரிசெப்டார் ஆக்டிவேட் ஆனது. அந்த ரிசெப்டார் மேலே பார்த்தாலும் அது வந்து ஒரு ரிசெப்டார் தைரோசின் கைனேஸ், நான் சொல்லலை. இப்போது லிகேண்ட் வந்து ரொம்ப நேரம் பைண்ட் ஆகிட்டு ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்க கண்டிஷனில் AP2 கிளாத்தரின்ற 2 ப்ரோட்டீன் வந்து பைண்ட் ஆகும். லிகேண்ட் வந்து பைண்ட் ஆகும், சிக்னலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி போயிட்டே இருக்கும், ஒவ்வொரு ப்ரோட்டீன் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த டைம்லேயே AP2 கிளாத்தரின்ற 2 ப்ரோட்டீன் வந்து பைண்ட் ஆகும். இது என்ன பண்ணுன்னா அந்த ரிசெப்டாரை வந்து உள்ளே கொண்டு போகும், செல்லு உள்ளே கொண்டு போயிட்டு இன்வேஜினேட் பண்ணிட்டு, அதாவது எண்டோசோம் ஃபார்ம் பண்ணும். எண்டோசோம் ஃபார்ம் பண்ணிவிட்டு மல்டி வெசிகுலர் பாடிஸ் ஃபார்ம் பண்ணும். மல்டி வெசிகுலர் பாடிஸ் லைசோசோமில் ஃபியூஸ் ஆகிட்டு என்ன பண்ணோம்னா ஃபுல்லாக டீக்ரேட் ஆகிடும். இது வந்து ஒரு டீசென்சிடைசேஷன் மெக்கானிசம். அப்படி டீசென்சிடைஸ் ஆகலைன்னா சிக்னல் கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். இதுவும் என்ன பண்ணும், கேன்சராக ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. இதுதான் யாருன்னா முக்கியமான சிக்னலிங் பாத்வே. கேன்சர் ரொம்ப ஸ்டடி பண்ண ஒரு பாத்வே. சிஎஸ்ஐஆரில் ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, எவ்வளோதான் இருக்குது. அடுத்தடுத்த சிக்னலிங் வந்து நான் வீடியோ கண்டினியூஸாக போட்டுட்ருப்பேன். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் பார்ப்போம்.